அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்ம பல வீடியோவில் நம்ம ஊழியக்காரர் ஜான் ஜெபராஜை பற்றி பேசிட்டு வந்தோமா. அவர் இந்த மாதிரி போக்சோ வழக்கில் அவர் அரெஸ்ட் ஆக போகிறாரு. போலீஸ் எல்லாம் அவரை தேடுது அப்படின்ற செய்தியெல்லாம் கேட்ட உடனே மனசு ரொம்ப வேதனையாச்சுங்க. ஏற்கனவே ஆண்டவர் பல காரியத்தை அவரை பற்றி வெளிப்படுத்தினாருங்க. பிப்ரவரி மாதம் அவரை பற்றி வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி டைவர்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பில் வீடியோ வந்துச்சுங்க. ஸோ இதுதான் ஆண்டவர் ஜெபிக்கிறதுக்காக அந்த ஊழியக்காரர் நம்மளுக்கு வெளிப்படுத்திக்கிறாரு அப்படின்னு நான் நினச்சிட்டு நான் ஜெபிச்சுட்டு தான் இருந்தேங்க. நாள் ஆக ஆக அவரை இந்த மாதிரி போக்சோ வழக்கில் அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் துறையில் தேடுறாங்க அப்படின்ற செய்தியை கேட்ட உடனே எனக்கு மனசு ரொம்ப வேதனை ஆச்சுங்க. இவ்வளோ ஒரு ஊழியக்காரு எப்படி இந்த தவறு செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு கேள்விங்க. அன்றைக்கி ஒரு நாள் வெள்ளிக்கிழமை உபவாசத்தோடு நான் இருந்தேன். அப்போது இந்த செய்தி நான் ஜெபத்தில் சாதாரணமாக தான் நான் ஜெபம் பண்ணின்னு இருக்க சொல்ல திடீர்னு ஆவியானவர் இந்த கருத்து கொடுக்குறாரு. நீ இந்த மாதிரி பரலோக நீதிமன்றத்துக்கு போ, நீ இந்த வழக்கு எடுத்துன்னு போ அப்படின்னு எனக்குள்ளே பேசுகிறார் ஆவியானவர், எனக்குள்ள. அப்போ நான் என்ன பண்ணேன், ஜெபத்திலேயே ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி இரவு 8 மணிக்கு நானும் பரிசுத்த ஆவியானவரும் என்னுடைய கார்டியன் ஏஞ்சல், என்னுடைய விண்ணப்பத்தின் தூதர், எனக்கு ஊழியத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தூதர், நாங்கள் 5 பேருமா சேர்ந்து போய் இந்த வழக்கை பரலோக நீதிமன்றத்தில் நாங்கள் தாக்கல் பண்ணோம். தாக்கல் பண்ணிவிட்டு நான் ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஜெபிச்சுட்டே இருக்க சொல்ல நல்லா ஆவியில் நெருங்கி ஜெபிக்க அதனுடைய வெளிப்பாடு ஆண்டவர் தராது. அந்த சகோதரன் ஆண்டவர் சமூகத்திலிருந்து சிரிச்சு முகத்தோடு வெளியே வர்றதை ஆண்டவர் வெளிப்பாடாக எனக்கு காட்டினாருங்க. அதுக்கப்புறம் அபிஷேகமும் என்ன ஆண்டவருடைய பிரசன்னத்தினால என்னை நிரப்பினாருங்க. ஸோ அப்போ நான் நினச்சிக்கினேன், இது பொய்யான ஒரு வழக்காக தான் இருக்கும். ஏன்னா சகோதரர் சிரிச்சு முகத்தோடு ஆண்டவர் சமூகத்திலிருந்து வர்றதை வெளிப்பாடாக காட்டினாரு. இது 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நான் பரலோக நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணது. 12ஆம் தேதி நான் வீடியோவை வெளியிடுறேன், வீடியோவில் பேசுகிறேன். ஜான் ஜெபராஜை பற்றி வீடியோவில் நான் பேசுகிறேன். 12ஆம் தேதி 13ஆம் தேதி தான் அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி சிறைச்சாலையில் வச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தோம். உலகம் முழுவதும் நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. நிறைய சகோதரிகள், அம்மா எப்போ வருவார் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குதுமா, எப்போமா வருவார், மனசு எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குதுமா சொல்கிறாங்க. கனடாவிலேருந்து ஒரு சகோதரி பேசுகிறாங்க, இதில் கமெண்ட்ஸில். மலேசியாவிலேருந்து பேசுகிறாங்க, சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறாங்க, கத்தார்லேருந்து பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப மனசு பேஜார். எவ்வளோ பேர் அந்த ஊழியக்காரர் நேசிக்கிறாங்க. எவ்வளோ வாஞ்சி இருந்தால் அவங்க கமெண்ட்ஸில் இதெல்லாம் சொல்லுவாங்க. தொடர்ந்து ஜெபிச்சுட்டே தான் இருந்தோம். அப்போ ஒரு நாள் 15 நாள் டைம் சொன்னாங்க. 15 நாளைக்கு அப்புறம் இந்த வழக்கு வரும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஏதோ யாரோ நீதி அரசர் இறந்துட்டாங்க, அதனால் அந்த வழக்கு எடுக்க முடியல, காலம் தள்ளி போட்டுட்டு போனாங்க. தொடர்ந்து ஜெபத்தில் ஜெபிச்சுட்டே தான் இருக்கிறோம். இதுக்கு நடுவில் என்ன ஒரு பேச்சு, என்ன ஒரு என்னுடைய வீடியோ எடுத்து கட் பண்ணி இந்த அம்மா அப்படியெல்லாம் சொல்கிறாங்க, பரலோக நீதிமன்றத்துக்கு போனாங்களாம், அவர் நீதிமான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இதெல்லாம் எப்படி ஒருத்தர் என்னுடைய வீடியோவை கட் பண்ணி போட்டு பேசிக்கிறாங்க. இன்னைக்கு கூட அப்பத்தின் வீடு ஏதோ ஒரு சேனல், அதில் ஒரு சகோதரர் பேசுகிறாரு, என்னுடைய வீடியோவை கட் பண்ணி அவர் பேசுகிறாரு. ஏன் அவருக்கு வேறு எந்த கண்டனம் கிடைக்கலையா பேசுறதுக்கு?
எதுக்கு என்னுடைய வீடியோவை கட் பண்ணி நீங்க பேசுறீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம ஊழியக்காரர் ஜான் ஜெபராஜ் வந்து விடுதலை ஆயிட்டாரு, சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆயிட்டாரு அப்படின்ற செய்தியை வெளியே வந்துடுச்சுங்க. அதிகாரப்பூர்வமாக நம்ம வக்கீல் வாய்ஸ் ஐயா வந்து அவரும் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ரிலீஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு. அவரை பத்தி பேசின பேச்சு இருக்குது பாருங்க, கொஞ்சம் நஞ்ச பேச்சு இல்லைங்க, அப்பேற்பட்ட பேச்சு, மோசமான பேச்செல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஆனா பரலோக நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? ஜான் ஜெபராஜா அவர் வந்து நீதிமான், அவர் வந்து இந்த போக்சோ வழக்குல தவறு செய்யல, அவர் நீதிமான் அப்படின்னு தான் சொன்னார். இப்போ சரியா போச்சுங்களா? இப்போ நம்ம சொன்னதெல்லாம் நடந்ததா? பரலோகத்தில் இருக்கிற தேவன் சொன்ன தீர்ப்பு நிறைவேறிச்சா? சார் நமக்கு கடவுள் பேசுறாரா, இப்படி எல்லாம் பேசுவாரா அப்படின்னெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க. ஏன்னா நீங்க உலகத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, ஆண்டவரோடு கூட வாழல. ஆண்டவரோடு கூட நம்ம நடந்து போனாதான் இன்னும் நம்மளுக்கு தெரியும். ஆவியில நடக்கும் போது தான் ஆவியின் மண்டலத்துல என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். உலகமா நடந்துட்டு இருந்தா என்ன தெரியும்? உலகமா தான் பேச முடியும். ஸோ எஸ்தர் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம், ஆமான் வந்து திட்டம் போட்டான். இந்த 127 நாடுகள் இருக்கிற யூதர்களை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தந்திரமா திட்டம் போட்டு லெட்டர் எல்லாம் அனுப்பிட்டான். ஸோ ஆண்டவர் எஸ்தர் ராஜாத்தி மூலமாக அந்த 127 நாடுகள் இருக்கிற யூதர்கள் காப்பாற்றப்பட்டாங்க. ஸோ ஆமான் மொர்தெகாய்க்காக 60 முழம் உயர தூக்கு மேடையை ரெடி பண்ணி வச்சுருந்தான். எந்த அளவியால் அளப்பியோ அந்த அளவியால் தான் உனக்கு அளக்கப்படும். எந்த குழி நீ தோன்றிய அந்த குழி தான் நம்ம விழுவோம். ஸோ ஆமான ஏற்பாடு செய்து வைத்திருந்த அந்த தூக்கு மேடையில யார் போய் தூக்கிலிட்டுது? ஆமான தான் தூக்கில் போட்டாங்க. அவன் அமைச்ச மேடையில அவனே தூக்கு போட்டாங்க. ஸோ ஜான் ஜெபராஜ் வந்து ஊழியக்காரர், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர். ஆண்டவர் தான் அவர் பயன்படுத்திட்டு வராரு. ஸோ அந்த ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்பின சிறுநரி கூட்டம், இந்த சிறுநரி கூட்டத்துக்கெல்லாம் ஆண்டவர் சரியான பதில் கொடுத்திருக்கிறாருங்க. ஆமான் எப்படி அவன் அமைச்சு தூக்கு மேடையில அவனே தூக்கில் இட்டாங்களோ அதே போல இன்னைக்கு யாரெல்லாம் பிளான் பண்ணாங்க, யாரெல்லாம் அந்த ஊழியக்காரன பேரை கெடுக்கணும், அந்த குடும்பத்தினுடைய பேரை கெடுக்கணும், அந்த சபையினுடைய பேரை கெடுக்கணும்னு யாரெல்லாம் நினைச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் சரியான பதில கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவாரு, நீ சும்மா இரு, நீ சைலண்ட் ஆயிரு, நான் பார்த்துக்கிறேன்றாரு. நம்ம ஜெபிச்சுட்டு இருந்தோம், ஆண்டவர் யுத்தம் செய்தாரு. ஆண்டவர் அந்த ஊழியக்காருக்காக யுத்தம் செய்தாரு. இன்னைக்கு அவரு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்துட்டாரு. இன்னும் வழக்கு முடியல. ஆண்டவர் நீதி உள்ளவருங்க. பரலோக நீதிமன்றம் அவர் வந்து நீதிமான் தான் தீர்ப்பிட்டுச்சு. ஸோ இன்னைக்கு பூமியில் இருக்கிற நீதிமன்றம் கூட அவரை சிறைச்சாலையிலிருந்து இன்னைக்கு விடுதலை ஆக்கி இருக்குதுங்க. இதுக்கு மேல்பட்டு என்ன நடக்குது அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கணும். தொடர்ந்து விடக்கூடாதுங்க, தொடர்ந்து ஜெபத்துல நம்ம வச்சு ஜெபிக்கணும். புரியுதுங்களா? தயவு செய்து இந்த சகோதரர், இந்த ஊழியக்காரருக்காக இந்த பூமி முழுவதும், உலகம் முழுவதும் யாரெல்லாம் ஜெபிச்சாங்களோ அத்தனை பேருக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் நன்றி சொல்றேன்.
எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டார். எனக்கு கூட நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு கேட்டாங்க, அம்மா நான் கூட அவர் என்னவோன்னு நினச்சிட்டு இருந்தேம்மா, அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து இந்த ஊழியக்காரனுக்காக நீ ஜெபம் பண்ணி எனக்கு சொல்கிறாருமா அப்படி எனக்கு ஃபோன் பண்ணி சகோதரிமார்கள் வந்து ஒரு 4-5 பேர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க பாருங்க. அப்போ பல சகோதரர்கிட்ட ஆண்டவர் பேசி இருக்கிறாரு இந்த ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ண சொல்லி அந்த இரக்கத்தை அவங்க மேல ஊற்றி இருக்கிறாரு, நீ ஜெபி இந்த ஊழியக்காரனுக்காகன்னு. அப்போ ஆண்டவர் பாருங்க அந்த ஊழியக்காரன் மேல எவ்வளோ இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரு. நம்மெல்லாம் என்னென்ன அழிச்சிடணும் நம்ம திட்டம் போட்டோம். ஒரு மரமானது வெட்டிட்டாங்கனாக்கா அது அப்படியே பட்டு போகாதுங்க. ஏன்னா அடியில் வேர் இருக்குது, தண்ணி ஊத்த அந்த மரமானது முன்ன இருந்ததை விட இப்ப அதிகமான கிளைகளை விட்டு அதிகமான பலன்களை கொடுக்கும். அதனால தான் அந்த கிளை வெட்டுறது. கிளையை என்னத்துக்கு வெட்டுறாங்கன்னா மிகுந்த பலன் கொடுக்கும் அப்படின்றதுனால தான் கிளைய வெட்டுறது. ஸோ அந்த சகோதரர் வாழ்க்கையில இந்த துன்பத்தை அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னா இந்த துன்பத்தின் வழியாக இன்னும் அதிகமா ஆண்டவர் எடுத்து அந்த சகோதரனை பயன்படுத்த போறாரு. கோடியான ஆத்துமாக்களை ரட்சித்து கொள்ள போறார் ஆண்டவர். அநேக வாலிபர்கள் பாவத்துல முழுகி கிடக்கிற வாலிபர்களை ஆண்டவர் மீட்டெடுத்து கொள்ள போறாருங்க. சோ அவருடைய நாம மகிமை அடைய போகுது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமை அடைய போதுமா. அதனால தயவு செய்து தொடர்ந்து இன்னும் ஜெபம் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இன்னும் எதிரியை பிடிக்கணும் இல்ல, சிறு நரிகள் வெளி வரணும் இல்ல. சிறு நரியெல்லாம் போய் வேற கட்சிச்சு இல்ல, அந்த குடும்பத்தை அழிச்சிச்சே, அந்த குடும்பம் போயிடுச்சுங்க. அந்த குடும்பம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுங்களா. நானும் ஒரு பெண்ணு தாங்க, எனக்கும் பெண் பிள்ளை இருக்கிறாங்க. நான் வந்து பெண்கள் சங்கத்தை வச்சு நடத்திட்டு இருந்தேன். கவர்மெண்ட் சட்டத்தை பைலா வாங்கி பெண்கள் சங்கத்தை வச்சு நான் நடத்திட்டு இருந்த ஆளுங்க. பெண்களுக்காக நான் குரல் கொடுத்த ஆளு தாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய ஊழியத்துல எத்தனையோ குடும்பங்கள், பிரிஞ்ச குடும்பங்களை ஆண்டவர் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கிறாரு. அது ஆண்டவருக்கு தெரியும். திருமண முறிவுக்காக கோர்ட்டுக்கு போய் வழக்காடி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்கள கூட ஆண்டவர் எனக்கு அந்த ஆத்துமாக்களை கொடுத்துருக்கிறாருங்க. கொடுத்து ஜெபிச்சு இன்னைக்கு குடும்பமா சேர்ந்து சந்தோஷமா நல்லா வாழறாங்க. அதனால இந்த குடும்பம் முடி ஆயிடுச்சே அப்படின்னு எனக்கு வருத்தங்க, ரொம்ப வருத்தங்க. இதுக்கு மூல காரணம் யாரு? இதுக்கு மூல காரணம் வந்து ஆமான போல வேலை செஞ்சான் இல்ல, அவன் தான் இதுக்கு காரணம். இந்த சிறு நரிகளும் கூட சேர்ந்துடுச்சு. சோ ஒரு குடும்பம் நல்லா இருக்குது பார்த்தா நம்ம சந்தோஷப்படணுங்க. ஒரு மரம் பச்சை பசேன்னு இருக்குதுன்னா நம்ம வெளியில நடந்து வரும்போது அந்த நிழல வந்து நம்ம நிற்போம். வெயில் அந்த உஷ்ணம் தணிக்கிறதுக்காக அந்த குளிர்ந்த நிழல வந்து நம்ம நிற்போம். மரம் பச்சை இருந்தாதானே நம்ம வந்து நிற்க முடியும். மரம் பட்டு போயிட்டு இருந்தாக்கா நம்ம வெயில்ல வரணும், எங்க நிற்க முடியும்? ஸோ எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கணும். ஆண்டவரால குடும்பங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. ஏன் ஆண்டவர் திருமணத்தை ஏற்படுத்துறாரு தெரியுங்களா? பரிசுத்த சந்ததி இந்த பூமியில உருவாகிறதுக்காக தான் கடவுள் வந்து திருமணத்தை ஏற்படுத்துறாரு. சோ அவங்க திருமண நேரத்துல அவங்க வந்து சத்தியப்பிரமாணம் பண்றாங்க, உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க ஆண்டவரோட கூட. அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து கடவுளோட கூட சேர்ந்து உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க, திருமண உடன்படிக்கை செய்துக்கிறாங்க. இந்த திருமண உடன்படிக்கை வந்து உடையக்கூடாதுங்க. இது உடைக்கிறது வந்து சாத்தான் வேலை. சாத்தான் தான் நடுவுன்னு இப்பேற்பட்ட காரியத்தை பண்ணி
இந்த குடும்பத்தை உலகத்துக்கு அசிங்கமா காட்டிடுச்சுங்க. ரொம்ப வருத்தங்க எனக்கு. இந்த குடும்பம் இன்னும் ஆகும் தெரியலையே ஆண்டவரை அப்படின்னு எனக்கு என்ன சொல்லி ஜெபிக்குதுன்னே தெரியலங்க. நான் என்ன செய்யறேன், இந்த குடும்பத்தை ஜான் ஜெபராஜி அவருடைய மனைவி பிள்ளை இந்த 3 பேரையுமே எடுத்து ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்தது. ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணணும் எப்படி ஜெபிக்கணும் கூட தெரியாது, நீங்க பார்த்துக்குங்கப்பா இந்த குடும்பத்தை நீங்க பார்த்துக்குங்க, நீங்க தீர்மானம் பண்ணுங்க, உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்து டெய்லி ஜெபிச்சுட்டு வரங்க. சோ குடும்பங்கள் வந்து அழியக்கூடாதுங்க. எத்தனையோ குடும்பங்களை 60 வயசு பாட்டி, இந்து பாட்டி, நான் வந்து ஒரு இடத்துல போய் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். அந்த இடத்துல அடிக்கடி அந்த பாட்டி வருவாங்க. அப்போ அவங்க அம்மா எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. இன்னத்துக்கு மனதுக்கு அப்போ அந்த கதையெல்லாம் அந்த அம்மா சொல்லிச்சு. 2 ஆம்பளை பசங்க, அவங்க கணவர் வந்து பெரிய பையன்கிட்ட இருக்கிறாங்களா, இந்த அம்மா வந்து சின்ன பையன்கிட்ட இருக்குது. லைனா பெரிய பையன் விட சின்ன பையன் விட லைனா வராண்டா கீழே வழி. இவங்க 2 பேரும் பேசி 20 வருஷம் ஆகுதுங்களாம். இந்து தாத்தா பாட்டிங்க. ஸோ அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவங்களுக்காக ஜெபிச்சு அவங்க இயேசுவை 2 பேரும் தாத்தா பாட்டி 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, சமாதானம் ஆயிட்டாங்க. 2 பேருமே ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. 2 பேருமே கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி பல உதாரணங்கள் உங்களுக்கு நான் கொடுக்க முடியுமா? என்னுடைய ஊழியத்தின் என் ஊழியத்தில் நிறைய குடும்பங்களை, உடைக்கப்பட்ட குடும்பங்களை ஆண்டவர் சேர்த்து வச்சுக்கிறார். ஆண்டவர் சேர்த்தார். சில குடும்பங்களை சேர்க்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையா இருக்கும். அப்ப நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், ஒரு பாட்டு அடிக்கடிக்க பாடி அந்த குடும்பத்துக்காக நான் அர்ப்பணம் பண்ணுவேன். அந்த பாட்டை நீங்களும் இந்த பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் பயன்படுத்துங்க. ஆண்டவர் கிரியை செய்வார் இந்த பாட்டு வழியாக. என்ன பாட்டு தெரியுங்களா? இப்ப 2 பேரும் பகைவராக இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் பகையா இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஒன்னா சேரணும். எப்படி சேர்க்க முடியும்? மனுஷனால முடியாது. அப்போ அது கடவுளால் தான் முடியும். அப்போ நான் ஒரு பாட்டு பாடணும். என் பகைவருக்கும் எனக்கும் பாலம் ஒன்று அமைப்பீரே இயேசுவே இயேசுவே. என் பகைவருக்கும் எனக்கும் பாலம் ஒன்று அமைப்பீரே இயேசுவே இயேசுவே. அந்த பாலத்தில் நான் நடக்க பலன் தாருமே இயேசுவே. அந்த பாலத்தில் நான் நடக்க பலன் தாருமே இயேசுவே. என் பகைவருக்கும் எனக்கும் பாலம் ஒன்று அமைப்பீரே இயேசுவே இயேசுவே. அந்த பாலத்தில் நான் நடக்க பலன் தாருமே இயேசுவே. அந்த பாலத்தில் நான் நடக்க பலன் தாருமே இயேசுவே. என் பகைவருக்கும் எனக்கும் பாலம் ஒன்று அமைப்பீரே இயேசுவே இயேசுவே. எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்குதுங்க. சாத்தானுடைய வேலை குடும்பங்களை பிரிக்கணும். அவனுடைய வேலை அதாங்க. ஆண்டவர் இணைச்ச குடும்பத்தை பிரிச்சு விட்டுடணும். அதுதான் சாத்தானுடைய வேலை. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் அப்படி இருக்குதுங்க.
நம்ம இப்படி பிரிஞ்சு கிடக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒன்றா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா. உங்கள் ஏரியாவில், உங்கள் வட்டாரத்தில், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள, உங்கள் மாவட்டத்தில், உங்கள் தாலுக்காவில், உங்கள் கிராமத்தில், உங்கள் தெருக்களில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த மாதிரி குடும்பங்கள் பிரிக்கப்பட்டு இருக்குதுன்னா அவங்களுக்காக தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமா ஜெபத்தை கேட்பாரு, குடும்பங்களை ஒன்றா இணைச்சி வைப்பார். அது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும், நம்மளால முடியாதுமா, அது ஆண்டவரால் தான் முடியும். ஸோ ஜெபத்தில் வச்சு ஜெபிங்க. இன்னைக்கு நம்ம ஊழியக்காரர் ஜெபராஜ் சிறையிலேருந்து விடுதலை ஆயிட்டாருங்க. ஸோ அவரை பேசின சிறு நரிகளெல்லாம் இப்போ என்ன செய்வாங்க? பொறுத்திருந்து பார்க்கலாம். அவருடைய ஊழியம் இன்னும் எப்படி வளரப்போகுது அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம அந்த சபைக்காகவும் அந்த ஊழியக்காரருக்காகவும் நம்ம ஜெபிக்கலாம். மாரநாதா.